வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. என்ன ஒரே ஹெட்டேக்கான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, ஒரே ஹெட்டேக் தானுங்க. ஒரு பானிபூரி வாங்கி திங்க முடியலைங்க ஹிந்தி தெரியாம. இந்த இந்த ஹிந்திக்காரங்க என்டிடிவி காரங்க இருக்காங்கல்லங்க, அவங்க மைக் எடுத்துட்டு வந்துட்டாங்கங்க. நம்ம டாக்டர் அபீஸ் இருக்காருலங்க, அவரை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. How do you finish your doctorate in medicine அப்படின்னு ஒன்னும் கேட்கலீங்க. What is called பானிபூரி in தமிழ் அப்படின்னு ரொம்ப சயின்டிபிக்கான ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆக்சுவலா ஐஏஎஸ் எக்ஸாம்ல கேட்க வேண்டிய கேள்வியா டாக்டர் கிட்ட கேட்டுட்டாங்க. உடனே நம்ம டாக்டர் அபீஸ் என்ன பண்ணிட்டாரு, அட பானிபூரிங்கிறது பேரு தானே, பானிபூரியே பானிபூரின்னு தானே சொல்லுவான். But Saeed Hafiz, what do you call Pani Puri in Tamil? We'll call it Pani Puri, just like people in the north call idli, sambar vada. So it is three language policy. It is not three language policy. Its name is name. You can't change the name depending on the state. So Pani Puri is biryani. Idli is idli. Sambar vada is sambar vada. How would you communicate? ஓ, நீங்க எங்களை சீமான் கோஷ்டி நினைச்சிட்டீங்களா? எல்லாத்துக்கு பேரு மாத்தி பேசுறதுக்கு. கச்சவி, உள்புகு, தேரு தேரு, வளையொலி, மின்சாரம், ஒளி பெருக்கி, ஒளி வாங்கி, கண்டுபிடிச்சவன் என்ன பேரை வச்சானோ அந்த பேரை வச்சு கூப்பிடுறதுதான் அவனுக்கு மரியாதை. இது எல்லாத்தையும் தாண்டி கேவலம் பொருளுக்கு பேர் வைக்கிறக்கா தமிழ் கத்து வச்சிருக்கிறான். உலகத்துல எந்த நாடு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாதப்பவே யாதம் ஊரே யாவரும் கேளீர்னு வாழ்ந்தவன் தமிழன். சொன்னா நம்ம மாட்டீங்க, கல்வியோட இம்பார்ட்டன்ஸ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. பிச்சை புகினும் கற்கை நன்றே. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. உள்ளத்தனையது உயர்வுங்க. யாருக்கு? மாந்தர். எது மாதிரி இந்த தண்ணிக்குள்ள தாமரை நீண்டுகிட்டு இருக்கும்ல, வெள்ளத்தனையது மலர் நீட்டம். இப்படியெல்லாம் ஏதாவது இந்த என்டிடிக்கு டிவி காரங்க பேசுவாங்கன்னு நினைச்சோம்னா, இந்த மதுவந்தி சொன்னது, எச்ராஜா சொன்னது, கஸ்தூரி சொன்னது, அண்ணாமலை அண்ணன் சொன்னது, அப்புறம் தான் அந்த இன்னொருத்தருக்கானே அமர் ஆப்போசிட்ல நின்று இருந்தானே, தோ பிளேட் பானிபூரி தேதோன்னு தமிழன் வழங்காம விட்டுட்டானா. அப்படி கேட்காததுனாலதான் ஈரான் அமெரிக்கா சண்டையே நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் கேஸ் இம்போர்ட்டே கம்மியாயிருச்சு. இன்னும் ஒரு 20 நாளைக்கு அப்புறம் கேஸ் தட்டுப்பாடு அதிகமாகுமாமா. இதெல்லாம் எதனால? யாருனால? தமிழனால. தோ பிளேட் பானிபூரி தேதோன்னு அவனுக்கு கேட்க தெரியாம போனதுதான் இத்தனைக்கும் காரணம். ஆனா பானிபூரி குண்ணா அப்படின்னு கேட்டாரு. என்ன விலைனா, என்ன பிரைஸ்னா? 60 ரூபாயானா? ஓகேண்ணா, நான் இந்த 2 கொடுனா இந்த என்டிடிவி காரங்களுக்கு சேர்த்து கொடுங்க அப்படின்னு தமிழ்ல தான் பேசுறாரு. பொங்கிட்டாரு அந்த என்டிடிவில இருந்தவர், பொங்கிட்டாரு. நீ பானிபூரி கொடுன்னு கேட்டா எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாதுல்ல. இந்த பனாமா கால்வாயில பிரச்சனை, அதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை. அதனாலதான் அந்த கேஸ் கப்பலே வரல. அதனால அப்படி கேட்க கூடாது. दो प्लेट पानी पूरी दे दो भैया भैया, दो प्लेट पानी पूरी दे दो. இப்படியெல்லாம் கேட்காம 2 பிளேட் பானிபூரி கொடுன்னு கேட்டா அவர் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு இங்க கத்தவே அவர் எடுத்து கையில கொடுத்துட்டாரு. Doesn't know Tamil about how you want your pani puri. Sign language is the best language. How do you do it? Show me how you want to order your pani puri. I am pretty sure there அண்ணா ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க. Simple as that. He understood Tamil. I don't even need a sign language. ஆனா 2 பானிபூரி கொடுங்கண்ணா, 2 இன்னொன்னு வைங்க. So நீங்க தமிழ் என்ன விலை? சாண்ட்விச் என்ன விலை? खाकरा सैंडविच इरके, मूक सैंडविच इरके. எவ்வளவு விலை? எவ்வளவு பிரைஸ்? எவ்வளவுனா? प्राइस 70, 60. Now you talk something in Hindi with him. आप इनसे हिंदी से पढ़िए. You must be knowing Hindi. आपको क्या खाना है? बेगुना साहब. मैं बेगुना साहब. So we end up speaking every language. We end up speaking every this one. So அந்த என்டிடிவி காருக்கு மூஞ்சியே இல்லைங்க. How do you know தமிழ் அப்படின்னு அந்த பானிபூரி அண்ணன் கிட்ட கேட்கவே இல்லை. அவரு கேட்டிருந்தா செருப்புல அடிச்ச மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. இந்த லோக்கல் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கு, அதை எல்லாரும் கத்துக்குவாங்க. அது போக பிசினஸ் லாங்குவேஜ் கத்துக்காமலா இருப்பாங்க. ஆடைகள் இந்த எல்லா கர்மத்தையும் விட்டாலும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸே தானே. பானிபூரி சாப்பிடலன்னா தமிழ செத்து போயிருவான்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, தோ பிளேட் பானிபூரி தேதோன்னு அவனே சொல்லி கத்துக்குவான்ல. ஏங்க, இதுக்கெல்லாம் என்டிடிவி கிளம்பி வரணுமா? ஆட நாங்க தான் தெளிவா சொல்றோமே, ஹிந்தி படினா ஹிந்தில என்னடா இருக்குன்னு கேட்டா, இந்த தோ பிளேட் பானிபூரிக்கு எதுக்குடா நான் எக்ஸாம் எழுதணும்?
நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, தமிழ்ல இருக்கிறத எல்லாத்தையும் ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிந்தி படிங்க வாங்கன்னு கூப்பிடுங்க. ஈறு போதல் இடையகரம் ஈயாதல், ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இணைய. இந்த மாதிரி ஏதாவது ஹிந்தில சொல்லுங்க, நாங்க படிக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு எங்களோட கோதுமை காய வைக்க வந்தாயா, கோதுமை அரைத்து மைதாவை எடுத்தாயா, மைதாவில் தண்ணியும் உப்பும் போட்டு சிறு சிறு உருண்டைகளாக பிடித்தாயா, அங்கு சப்பாத்தி கட்டையை வைத்து மாவை தேய்த்தாயா, தேய்த்த மாவை பூரியாக பொரித்தாயா, இல்ல அதுக்கு பதமாக பானியை செய்தாயா, எதற்கு தர வேண்டும் பானிபூரி, யாரை கேட்கிறாய் பானிபூரி. இப்படி ஏதாவது டைலாக் பேசணும்னா கூட தமிழ்ல தாங்க பேசணும். அதையெல்லாம் விட்டு போட்டு என்னங்க என்டிடிவி மதுவந்தி மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹிந்தி படி. ஆனா அதுல ஏதாவது இருந்தாதான் நாங்களே படிச்சிருப்போம்ல. அட சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஹிந்தி படிச்சா கிடைக்கும்ங்கிறவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. சரி, ஒரிசாக்கு போய் ஹிந்தி பேசினா ஒரிசாக்காரனுக்கு புரியுமா? மகாராஷ்டிரால போய் ஹிந்தி பேசக்கூடாதுன்னு அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகால கண்ணம் பழுக்கிற அளவுக்கு அறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த இந்திய படிச்சுட்டு நாங்க உங்ககிட்ட என்னத்துக்கு பேச வேண்டியது கிடக்குது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த பானிபூரி விக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட போய் தமிழ் படிச்சா நல்லதுன்னு சொல்லுங்க. சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, வேற வழி இல்லாம அவங்களே கத்துக்கிறாங்க. தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 10 பாட்டு 8 தொகை, ஐம்பெருங்காப்பியம், ஐங்குறு காப்பியம், அகம்புற 800, இப்படி எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கற்க, தமிழ்நாட்டுக்கு போய் கற்க, தமிழ்நாட்டுக்கு போய் கசடர கற்க, தமிழ்நாட்டுக்கு போய் எதையெல்லாம் கற்றாயோ அத உன்னோட மாநிலத்துல வந்து நிற்க அதற்கு தக. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான வார்த்தை ஒண்ணு இருக்கு, அதான் ரொம்ப முக்கியமானது. உன் சாஸ்திரத்தை விட, உன் சம்பிரதாயத்தை விட, உன் முன்னோரை விட, விளக்கமாறு வெங்காயத்தை விட உன் அறிவு பெருசு, அதுல சிந்தி சுயமரியாதையோட வாழ்ந்து பழகு. ஏன்னா மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு இப்படின்னு தமிழ்நாட்டுல தந்தை பெரியார்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுல பானிபூரி சேல் பண்ணு, அது உன்னோட சர்வைவல்க்கு. தமிழ்நாட்டு பள்ளிகள்ல உன் பிள்ளைங்களை சேர்த்திரு, அது உன்னோட சமூகத்தின் சர்வைவல்க்கு. இப்படி எல்லாம் என்டிடிவி காரன் சொல்லிட்டு போயிருந்திருக்கணும், சொல்லாததுனால எல்லாத்தையும் அபிஸோட சொல்லிட்டாரு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தாங்க 2 பிளேட் பானிபூரி தேதோன்னு கேக்குறதுக்கு ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்? நாங்க தான் குனிச்சி வாக்கே போயிட்டோம்ல. அதெல்லாம் தாண்டி பிரெஞ்சு, ஜெர்மனி, சைனீஸ், கொரியன் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டோம்ல. அங்க எல்லாம் போய் அவ்வளவழகா சர்வைவல்க்கு லாங்குவேஜ கத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது எல்லாத்தையும் தாண்டி கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுல அண்ணே 2 பிளேட் பானிபூரி கொடுனே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவருக்கு பையா 2 பிளேட் பானிபூரி தேதோன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. உடனே அவரும் 10 ரூபின்னு சொன்னா 40 ரூபான்னு நமக்கு சொல்லுது. இது உங்க ஊரு நல்ல டிரான்ஸ்லேட்டர் இல்ல, நான் டிரான்ஸ்லேட், எனக்கும் 10 ரூபா 10னா 10ன்னு தெரியும், சும்மா சொல்லி பார்த்தேன். இவ்வளவுதாங்க லாங்குவேஜினுடைய பர்பஸ். அதையெல்லாம் விட்டுட்டு சரி இது உங்க லாங்குவேஜ் பிரச்சனை நீங்க வச்சுக்கோங்க, அதையெல்லாம் தாண்டி நம்ம பேச வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்டிடிவி காரரே தமிழ்நாட்டுல வந்து பானிபூரி விற்கிறதுக்கு தான் நீ ஹிந்தி படிச்சியான்னு உங்க ஊர்ல கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு போனேன், அங்க ஹபீஸ்னு ஒரு டாக்டர் இருந்தாரு. அந்த டாக்டர் யாருன்னு பார்த்தா இந்த எச்ராஜான்னு ஒருத்தர் இருந்தார்ல, தன்னோட காலம் முழுக்க இஸ்லாமியர்களை வெறுத்தே பேசிக்கிட்டு இருந்தார்ல, ஒரு வெறுப்பு பேச்சாளர். அவருக்கு ஒரு சைடா வாங்கினப்ப அவரோட உயிரை காப்பாத்தினது டாக்டர் ஹபீஸ். மனித நேயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு செல்லுங்கள். அறிவியல் மொழிய அட்டகாசமா சொல்லி கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு. காரணம் தந்தை பெரியாரின் வழி வந்த மாநிலம். அந்த பெரியாரின் வழி வந்த மாநிலத்தை இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் 2026 எலெக்ஷன்ல மீண்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு பள்ளிகள் அதிகமாகும். பள்ளித்தாளம் அனைத்தும் கோவில் செய்யுவோம் அப்படின்னு பாடினார்ல பாரதியாரு, அவரோட பேர்லயே ஒரு யூனிவர்சிட்டிய கட்ட வச்சதுதான் திமுக. பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன இப்ப கொஞ்சம் காவியா இருக்குது, கூடிய சீக்கிரம் சரியாயிரும்.
दो प्लेट பானிபூரி दे दोன்னு கேட்க வைக்கிற பையாக்களே, உங்க ஊர்ல போய் சொல்லுங்க தமிழ்நாடு தலை சிறந்த நாடுன்னு. தமிழ்நாட்டை மாதிரியே நம்ம மாநிலமும் இருந்திருந்தா நாங்க எதுக்குங்க दो प्लेट பானிபூரி தீஸ்கோன்னு அங்க போய் கேட்க போறோம்? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே தலை நிமிர்ந்து இருக்காங்க. காரணம், தமிழ்நாட்டை என்னைக்கும் தலைகுனிய விட்டுற மாட்டேன்னு அங்க ஒருத்தர் இருக்காரு. ஸ்டாலின் வெல்லணுங்க, அவருதான் வெல்லணும். தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிக்கணும். ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்கு. திமுக கூட்டணிய பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். சோ வாக்களிப்போம் திமுகவுக்கும், திமுக கூட்டணி கட்சிகளுக்கும். வெற்றி நடை போடுவோம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.